அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் மேதை, தமிழ் சக்கரவர்த்தி, கலைமாமணி, திருவாரூர் அண்ணன் அவர்களுடைய 74வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ணா முதல் லண்டனுக்கு வந்தது 1998 இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 திருப்பி 2வது முறையா இங்க லண்டன் வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அசாத்திய குரு பக்தி கொண்டவங்க அப்படின்றது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். லண்டன் விம்பிள்டன் பிள்ளையார் கோயில்ல பாத்தீங்கன்னா காலம்பர சாயந்தரம் 2 வேளையும் தனியாவர்த்தனம் வாசிக்கணும். மொத்தமா 25 நாள். அது 25 நாள்ல இப்ப கூட்டி பாத்தீங்கன்னா 50 தனியாவர்த்தனம் வரும். அப்ப நான் நேராக ஒரு சில நாள் நான் நேரா கேட்டிருக்கிறேன். ஒரு சில நாள்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, ஏன்னா கோவில்ல இருந்தபடியா. அப்ப கூட வாசிக்க வந்தது தமிழீழம் சக்கரவர்த்தி, கலைமாமணி, திருப்பங்கூர் முத்துக்குமார் சாமி அண்ணன் தான் வந்திருந்தாங்க. அப்ப நான் போக முடியாத நாள்லாம் சமைக்கிற அண்ணன் ஃபோன் பண்ணுவேன், நைட்ல அடிச்சு பேசுவேன் பிஜிஎம் அண்ணனுக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க, என்ன இது எப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறது. உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்பா என்ன தெரியா ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு, புதுசு புதுசாலாம் வந்துகிட்டு இருக்கு, டெய்லி ஒண்ணு. முந்தா நாள் வாய்ச்சது நேற்று இல்ல, நேற்று வாய்ச்சது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வாய்ச்சது நாளைக்கே இருக்க போறது இல்ல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ணா அந்த மாதிரி வாய்ச்சி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தாளங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நேற்று வாய்ச்சது இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வாய்ச்சது நாளும் அடுத்த நாள் கிடையாது. அப்படிதான் புதுசு புதுசா வாய்ச்சது இருந்தது வாசிச்சாங்க. அப்புறம் நான் இன்னொரு நாள் கடைசி முடியறதுக்கு முன்னாடி போனேன். போயிட்டு அப்புறம் நேரம் அண்ணன்கிட்டயே கேட்டாங்க, அண்ணா இந்த மாதிரி டீச்சர் சொல்லிருந்தாங்க அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே அப்படின்னேன். அப்படியே தம்பி, ஆமா தம்பி, அதுக்கு சொல்றாங்க ஒரு வார்த்தை, இதெல்லாம் குருநாதர் போட்ட பிச்சை அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்த மாதிரி ஆயிடுச்சு. குருநாதர் அனுகிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். குருநாதர் போட்ட பிச்சை அப்படின்னா அதை வச்சு நான் யோசனை பண்ணிக்கிட்டேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த குரு பக்தி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, உலகம் ஃபுல்லா எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த குரு அண்ணன் ஃபாலோ பண்ணதை அதையும் ஃபாலோ பண்ணணும். அவங்க அந்த குரு பக்தி இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இன்னொரு நிகழ்வு ஒண்ணு, தர்மலிங்கன்னு சொல்லிட்டு இங்க லண்டன்ல இருக்காரு. அவரு அண்ணா வந்திருக்கப்ப பார்க்கணும் அப்படின்னு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாங்க. அப்போ அண்ணன் கிட்ட சொன்னார், தர்மலிங்கம் சொல்றாரு, அண்ணா உங்க கட்சியெல்லாம் நான் நிறைய இந்தியாவில் இருந்தப்ப நான் கேட்டிருக்கிறேன், இப்போ இங்க கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்படியா அப்படின்னாங்க. உடனே தர்மலிங்கம் சொன்னாரு, அண்ணா நான் எதுக்கு வருவேன் தெரியுமா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னாரு. அதாவது நீங்க அந்த வாசிக்கிறீங்கன்னா, வாசிச்சு முடிச்ச உடனே அந்த தலைமுடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படி செய்வீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் முன்னாடி இதுல உட்கார்ந்துக்கிட்டு நான் அங்க கேட்பேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அதை பார்க்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு அது ஆசையை தீராது. அதுக்குன்னே நான் வருவேன் நீங்க எங்க வாய்ச்சாலும் அப்படின்னு. சரி அப்படியா அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னா அண்ணன். உடனே அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு தர்மலிங்க அண்ணன். என்ன தெரியுங்களா அண்ணா, நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்தே உங்களை பார்த்தா அப்படி கத்துக்கிட்டு செய்யறாரு போல இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அண்ணனுக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே சிரிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து. அது எனக்கு என்ன, அந்த சிரிச்சதெல்லாம் இன்னைக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அப்படியே கண்ணில் நிற்குது. இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னா, அவங்க ரசிச்சு நம்ம கேட்கறது போகிறது அந்த பாருங்க, அந்த ஸ்டைல பாக்குறதுக்குன்னு கூட அதை பார்க்கறது, அந்த தலைமுடிய அப்படி பண்றதை பார்க்கறதுக்கு கூட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி பெரியவங்க எல்லாம் பேசினாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டேன். அவங்க சொன்ன மாதிரி எல்லா பொருத்தமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த பகவானுடைய அருள்ல கிடைச்சிருக்கு. அது மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது.
அப்பேற்பட்டவங்க நம்மளோட இல்ல இருக்கிறாங்க. என்ன உருவமா இல்ல, அது ஒரு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா தான் இருக்குது. குழந்தை உள்ள படிச்சவங்க எல்லாருமேலையும் எல்லாரையும் பிடிக்கும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி எல்லாரும் நல்லா வாசிக்கணும் தம்பி, எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தானே, எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தானே. இதுதான் அடிக்கடி என்கிட்ட இங்க லண்டன்ல வந்தப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவுமே லண்டன் வந்துட்டா நான் அவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் வந்து. ஸோ அம்மா வந்து இருந்தப்போ அப்படிதான் நிறைய இடத்துக்கெல்லாம் போனோம், சுத்தி பார்த்தோம். அந்த நினைவுகள்லாம் என்னைக்கும் வந்து அப்படி நெஞ்சிலே நிற்குது. என்னைக்குமே அதெல்லாம் மறக்கவே முடியாது. நினைக்கிறப்போ கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த சண்முகநாதன் அண்ணன் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அம்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரம், வணக்கம்.